சென்னை பெருங்குடியில் மனைவியை அடித்து கொலை செய்து உடலை குப்பை கிடங்கில் புதைத்த கணவனை போலீசார் கைது செய்தனர். தனது மனைவி செல்போனில் வேறு யாருடனோ அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்ததால் நடத்தையில் சந்தேகப்பட்டு கொலை செய்ததாக கைதானவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை மந்தவெளி சின்ன கால்குட்டையை சேர்ந்தவர் நவீன், 32 வயசான இவருக்கும் லட்சுமி என்ற பெண்ணுக்கும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்திருக்கிறது. இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றன. கணவன் மனைவி இருவரும் பெருங்குடி குப்பை கிடங்குல இரவில் மட்டுமே குப்பை பெருக்கம் பணியை செய்து வருகிறார்கள். கடந்த 20ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் பணிக்கு செல்வதாக லட்சுமியும் நவீனும் சென்ற நிலையில மறுநாள் காலை, அதாவது நேற்று காலை முதலே லட்சுமியை காணாமதால் அவரது தாயார் கன்னியம்மா என்பவர் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அவரது மகளை காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நவீன் அந்த பகுதியில மது போதையில தனது மனைவியை அடித்து கொலை செய்து புதைத்து விட்டதாகவும், இனிமேல் இந்த பகுதிக்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பட்டினப்பாக்கம் சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து துறைப்பாக்கம் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்த நிலையில நவீனை பட்டினப்பாக்கம் பகுதியில் வைத்து கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் லட்சுமி அடிக்கடி யாரிடமும் செல்போனில் பேசி வருவதனால அவரை மீது சந்தேகத்தினால அவரை கொன்று பெருங்குடி குப்பை கிடங்கிலே புதைத்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அன்று 20ஆம் தேதி அன்று வேலைக்கு சென்ற இடத்துல அந்த கூடாரத்துல இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும், அப்போது அவரை அடித்தே கொன்று விட்டு அறிவிக்கக்கூடிய பகுதியில தோண்டி அவரை புதைத்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். மனைவி மீதான சந்தேகத்தாலும் செல்போனில் வேறு யாரோட பேசிக் கொண்டிருப்பதால் அவர் மீது தொடர்ந்து சந்தேகத்துல சண்டை போட்டதாகவும், அதே போலதான் 20ஆம் தேதி அன்று இரவு சண்டை போட்ட போது அவர் உயிரிழந்ததாகவும், அதனால அருகிலே அவரை குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். போலீசார் நேற்று அந்த குழி தோண்டி அந்த பகுதியில் லட்சுமியின் உடலை எடுத்திருக்கிறார்கள். நவீனிடம் தற்போது கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.